அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸா தமிழ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம், சைக்காலஜி ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. அதனோட தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பாக பிஓ எக்ஸாம்ல இதுவரையிலும் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிஎன்பிசியில் எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்றது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் பார்க்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? சோ இந்திய அரசியலமைப்புல எந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க அப்படின்றத முதல் கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. பகுதி 3. ஓகேங்களா? எதில் சேர்த்திருக்காங்க? பகுதி 3 தான் சேர்க்கப்பட்டிருக்கு. முதல்ல ஆன்சர் பார்த்தலாம், அதுக்கப்புறம் சிலதான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ அப்ப பகுதி 3ல விதி 12 35 வரை, ஸோ 12 விதி 35 வரை தான் எது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியாவோட மகாசாசனம், இந்தியாவின் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குறிப்பிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையிலும் நம்ம யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவோட அரசியலமைப்புல இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பின்பற்றிருக்கோம் நம்ம இந்த அடிப்படை உரிமைகளை. இது முக்கியமான பாயிண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆரம்பத்துல பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்ததுங்க. ஆரம்பத்துல 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தது. தற்போது ஆனா 6 வகையான அடிப்படை உரிமைகள் தான் காணப்படுது. ஓகேங்களா? ஏன்னா சொத்துரிமையை சாதாரண சட்ட உரிமையா மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, 300A அப்படின்ற விதியில என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதாவது 44வது சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978, 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமா அந்த சொத்துரிமையை சாதாரண ஒரு சட்ட திருத்தமா மாத்தி 300A என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதனால 7 இருந்தது. இப்ப 6 அடிப்படை உரிமைகள், அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மத சுதந்திர உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு 7 நீக்கிட்டு, ஓகேங்களா? சோ அரசியலமைப்பு சட்டப்படி பரிகாரம் தேடும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 தான் இருக்கு. நம்மளுக்கு சொத்துரிமை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பகுதி 3ல 12 35 விதி வரை அடிப்படை உரிமைகள் சொல்லப்படுது. இது அமெரிக்காவோட அரசியலமைப்புல இருந்தா எடுத்திருக்கும். இந்தியாவோட மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை உரிமைகள் அழைக்கப்படுது. ஆரம்பத்துல 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. ஏன்னா 44வது திருத்தம் 1978 மூலமா 300A சாதாரண உரிமையா சொத்துரிமையா மாத்திட்டாங்க. அதனால 6 குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப இது நம்ம பார்த்துட்டோம். அப்படியே நம்ம பகுதி 1, 2, 3, அதாவது 1, 2 என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. சோ பகுதி 1 பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியமும் அதன் பகுதியிலும், சோ இந்தியா அதாவது விதி 1ல இருந்து 4 வரலும் இந்தியாவை பத்தி அவனோட பகுதியில பத்தி விளக்கமா கொடுத்திருப்பாங்க. அடுத்து பகுதி 2 பொறுத்தவரையிலும் குடியுரிமை. ஓகேங்களா? விதி 5ல இருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும். பகுதி 3 இப்பதான் நம்ம பார்த்தோம், அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடியது. பகுதி 4 அப்படின்றது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பகுதி 4ல வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படி நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆனா இதுக்கான ஆன்சர் பகுதி 3 தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? சோ முதல்ல பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1953. சி தாங்க இதுக்கான ஆன்சர். அதாவது ஜனவரி 29, 1953 அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா காக்கே கலேல்கர் தலைமையில ஒரு 11 பேர் கொண்ட ஒரு குழுவா முதல் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் ஜவஹர்லால் நேரு அரசாங்கத்தால என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். இவங்க 1955 தன்னோட அறிக்கையை என்ன பண்ணிருப்பாங்க, சமர்ப்பிச்சிருப்பாங்க. அப்போ எப்போ அமைக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 29, 1953 காக்கே கலேல்கர் அப்படின்ற ஒரு தலைமையில தான் அமைக்கப்படுது. ஜவஹர்லால் நேரு தான் அமைச்சிருப்பாரு. 1955 இவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் அமைக்கிறதுக்கான குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமா இருக்கக்கூடிய விதி எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 340. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி 340 பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. ஓகேங்களா? அப்ப 1953 தான் இது அமைக்கப்படுது. சோ ரெண்டாவதா ஒரு ஆணையம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதையும் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுறோம் பாருங்க. சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா 1979 மண்டல் கமிஷன். ஓகேங்களா? பிந்தேஸ்வரி பிரசாந்த் மண்டல், அது ஷார்ட்டா தான் பிபி மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தலைமையில என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மண்டல் கமிஷன் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். இது பிற்படுத்தப்பட்டோருக்கான 2வது நல ஆணையம் மண்டல் கமிஷன் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு பாத்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்திருப்பாங்க. யாரு? இந்த மண்டல் கமிஷன். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு அப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்போ முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 1953. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. குழந்தை தொழிலாளர் தடை பற்றி எந்த அரசியல் சட்ட சரத்து விளக்குகிறது? சோ குழந்தை தொழிலாளர் தடை சட்டம்
இதை பற்றி சொல்லக்கூடியது எது? ஸோ இது நம்மளுக்கு பிஓ எக்ஸாம் பொறுத்தவரையிலும், பிஓ இல்லைங்க எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஸோ குழந்தை தொழிலாளர் தடையை பற்றி சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? பிரிவு 24 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பிரிவு 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து குறிப்பிடுதுங்க. பிரிவு 24 குழந்தை தொழிலாளர், அதாவது ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் வந்து என்ன பண்ணணும், வேலையை அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதான் வந்து சரத்து 24. இது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம். ஸோ சரத்து 25, 26, 27 பார்த்தலாம். சரத்து 25 பொறுத்தவரையிலும் எந்த சமயத்தை யார் வேணாலும் வந்து பின்பற்றலாம், அதை பற்றி சொல்லக்கூடிய உரிமை தான். சரத்து 26 பொறுத்தவரையிலும் சமய விவகாரங்களில் எல்லாருக்கும் நிர்வகித்துக்கான அந்த உரிமைகள் இருக்கு. சரத்து 27 பொறுத்தவரையிலும் எந்த ஒரு மதத்தை பரப்பதற்கும் வரி செலுத்துவதற்கு அவசியமா நீங்க வரி செலுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்க வரி செலுத்தாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 27. அப்போ குழந்தை தொழிலாளர் பற்றி சொல்லக்கூடியது வந்து பிரிவு 24 அந்த சட்டப்பிரிவு தான் வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? இதே கொத்தடிமைன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிவு 23. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் பற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள், ஸோ பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதியில் வந்து எந்த சரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்க கேட்டிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த சரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி 10. ஓகேங்களா? ஏன்னா பகுதி 10ல தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பழங்குடியின பிரதேசம், பட்டவணிய மற்றும் பழங்குடியின பிரதேசம் விதி 244 இருந்து 244A இதுதான் வந்து குறிப்பிட்டிருக்கும். அப்ப இதுதான் கரெக்ட். ஷரத்து 244. அப்ப டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பகுதி 10ல. ஏன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ்யம், பகுதி 9A நகராட்சி, 9B வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம், இது 3 வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் பகுதி 10ல வந்து இந்த பழங்குடியினர் சட்டத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கும். 244 சரத்து 244 வந்து அதை குறிப்பிட்டிருக்கும். ஓகேங்களா? மீதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து 5வது கேள்வி. எந்த அரசியல் சரத்து இந்தியா கூட்டாட்சி நாடு என்று குறிப்பிடுகிறது? ஸோ இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடுபா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அரசியல் சரத்து எது? சூப்பருங்க. ஸோ எது குறிப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1வது சரத்து ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது பகுதி 1ல விதி 1லிருந்து 4 வரை, சரத்து 1லிருந்து சரத்து 4 வரை எதை சொல்லுது அப்படின்னா இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லை பகுதியில பத்தி குறிப்பிடக்கூடியதா வந்திருக்கும். இதுல தான் என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்ற விஷயத்த வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பாரதம், இந்தியா எப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பிரதேசமாக தான் வந்து கண்டாலும் கூட்டாட்சி அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு இருந்தாலும், ஆனால் கூட்டாட்சி அப்படின்ற வேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டாட்சி அமைப்பை கொண்டது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1வது சரத்து தான் வந்து அதை பற்றி குறிப்பிடுது. ஸோ 1லிருந்து 4 வரலுமே வந்து இதை பற்றி தான் சொல்லுதுன்னு பார்த்துட்டோம். 5வது சரத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடியுரிமையில போயிடும். ஓகேங்களா? அப்போ 1வது சரத்து தான் வந்து கூட்டாட்சி அப்படின்றத வந்து குறிப்பிடுது. கூட்டாட்சின்ற வேர்டு இருக்காது, ஆனால் ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை வந்து அமைப்பை கொண்டிருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அப்போ 1வது சரத்து. அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியை நியமிப்பவர் யார்? இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி யாரால் நியமிக்கப்படுகிறார்? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து யாருங்க? இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி. ஓகேங்களா? சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிஏஜி அப்படின்னா யாரானா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் அப்படின்னு வந்து இதனோட விரிவாக்கத்தை வந்து சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இவளை பத்தி சொல்லக்கூடிய அந்த விதி வந்து பாத்தீங்கன்னா 148. ஓகேங்களா? ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு இந்திய தணிக்கை கணக்கு தலைவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா 148 விதி 148 தான் வந்து அதை பத்தி குறிப்பிடுது. இவர் தான் வந்து இந்திய பொது பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்திய பொது பணத்தோட பாதுகாவலன் அழைக்கப்படுறவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவரை வந்து நியமனம் பண்றவரும் குடியரசுத் தலைவர், பதவி நீக்கம் பண்றவரும் குடியரசுத் தலைவர் தான். இவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து கொடுக்குறா போல வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணி. இந்திய பொது பணத்தோட பாதுகாவலன் அவர் அழைக்கப்படுறாரு. இந்தியாவோட தணிக்கை மற்றும் கணக்குகள் எல்லாமே இவர் தான் பார்க்குறாங்க. இவர் தான் வந்து அதுக்கான தலைவராகவும் வந்து இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. அடுத்து பஞ்சாயத்து ராஜின் உயர்ந்த அமைப்பு எது? பஞ்சாயத்து ராஜோட மிக உயர்ந்த அமைப்பாக கருதப்படக்கூடியது எது? ஸோ பஞ்சாயத்து ராஜோட மிக உயர்ந்த அமைப்பாக கருதப்படுதுன்னா ஜில்லா பரிஷத். எதுங்க? ஜில்லா பரிஷத் அப்படின்றத வந்து பஞ்சாயத்து ராஜோட மிக உயர்ந்த அமைப்பா வந்து கருதப்படுது. ஸோ பஞ்சாயத்து ராஜை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது
நம்மளுக்கு முதல்ல அந்த உத்தரமேரூர் கல்வெட்டுல வந்து நம்ம குடவோலை முறையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது 2 பேர் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து கொண்டு வரதா இருக்கும். ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க, பஞ்சாயத்து ராஜ்யம், நகர்ப்புற ஆட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்தியாவோட உள்ளாட்சி அரசாங்கத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாருன்னா ரிப்பன் பிரபு தான் வந்து உள்ளாட்சி அமைப்போட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பஞ்சாயத்து ராஜ்யை பற்றி ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னா பல்வந்திர மேத்தாய் கமிட்டி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். அதன்படி தான் நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜ் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ முதல்ல எப்போ பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூர் அப்படின்ற அந்த மாவட்டத்தில் தான் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது 1959. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இது சார்ந்த தகவல்கள். அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மத்திய அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் இருக்குமிடம். ஸோ மத்திய அரசோட அந்த நிர்வாகத்துறை அதிகாரம் முழுக்க யார்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ முழுக்க யார்கிட்ட இருக்காங்க, ஆளுநர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசோட மத்திய அரசுன்னு சொல்லிட்டேன். மாநில அரசோட நிர்வாகம், ரொம்ப முக்கியமான வேர்டு, நிர்வாக அதிகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும், நம்ம ஆளுநர் கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ அவரை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 153 பிரகாரம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 7வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 1956. 7வது சட்டத்திருத்தம் மூலமா 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் நியமிக்கப்படலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மாநிலத்தோட அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னாலும் ஆளுநர் தான், மாநிலத்தோட நிர்வாக தலைவர் அப்படின்னாலும் ஆளுநர் தான், மாநில அரசின் தலைவர் அப்படின்னாலும் ஆளுநர் தான். மாநில அரசாங்கத்தின் ஆனா உண்மையான தலைவரானா முதலமைச்சர் தான் வந்து இருப்பாரு. ஆனா நிர்வாக தலைவராகவோ அரசியலமைப்பு தலைவராகவோ யார் இருப்பார் அப்படின்னா ஆளுநர் தான். ஒரு பெயரளவு தலைவராக தான் வந்து இவர் வந்து கருதப்படுறாரு. ஆனா உண்மையாக நிர்வாகம் வந்து முதலமைச்சர் கிட்ட தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்ப ஏதாவது ஆன்சர், நிர்வாகத்துறை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஆளுநர் கிட்ட தான் வந்து இருக்கும். ஆனா அது பெயரளவு தலைவர் தான். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். அரசியலமைப்பில் மக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சரத்தில் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ அடிப்படை கடமைகளை பொறுத்தவரையிலும் அவங்க எந்த சரத்துல வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதாங்க. ஓகேங்களா. ஸோ அடிப்படை கடமைகள் பகுதி 4A தான் வைக்கப்பட்டிருக்கு. பகுதி 4A வந்து வைத்திருப்பாங்க. ஏன்னா 4 DPSP இருக்கும். 4A அடிப்படை கடமைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அது எந்த விதியில சொல்லப்படுது அப்படின்னா 51A. ஓகேங்களா. 51A தான் வந்து இந்த அடிப்படை கடமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அடிப்படை கடமைகளை பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவில இருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து பின்பற்றிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எப்படானா 42வது சட்ட திருத்தம் 1976, அதாவது இந்தியாவோட குறு அரசியலமைப்புன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சட்ட திருத்தமான 42வது சட்ட திருத்தம் 1976வது சட்ட திருத்தத்தில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த அடிப்படை கடமைகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. 51A 10 அடிப்படை கடமைகளை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா இப்போ எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள், அதாவது ஆரம்பத்துல 10 இருந்தாலும் இப்போ 11 அடிப்படை கடமைகள் வந்து காணப்படுதுங்க. அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002 என்ன பண்ணிருப்பாங்க, இந்த குழந்தைகளை வந்து கட்டாயமா பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமையோட சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வயது வந்தோருக்கான கல்வியை சேர்த்து 11வது அடிப்படை கடமைகளா வந்து இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்ப 51A 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல 10 இருந்தாலும் இப்ப 11 அரசமைப்பு அடிப்படை கடமைகள் வந்து காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது முதல்ல ரஷ்யாவில இருந்தா வந்து பரிந்துரைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அடிப்படை கடமைகளை எந்த கமிட்டி முதல்ல பரிந்துரைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அடுத்து 10வது கேள்வி. இந்தியாவின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவோட அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றதான். ஸோ அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்ச நீதிமன்றம். டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ உச்ச நீதிமன்றம் தான் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா ஒருத்தருக்கு அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது அவர் எங்க அணுக முடியும், நிறைய உச்ச நீதிமன்றத்தை அணுகி அவருக்கான உரிமைகளை அவர் பெற்று தீர முடியும். அதனாலதான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. எஸ், உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்போட பாதுகாவலனா வந்து அழைக்கப்படுது. ஸோ முதல்ல இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 1950 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 124 தான் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியா வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்திய அரசமைப்போட பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம் தான்.
ஓகேங்களா. சூப்பர். இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3ல வச்சிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து 1953 காக்கை கழுகர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. குழந்தை தொழிலாளர் தடைச்சட்டம் வந்து ஷரத்து 24. பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதியில் வந்து எந்த பகுதியில் வச்சிருக்காங்க அப்படின்னா பகுதி 10 சரத்து 244 தான் வந்து குறிப்பிடுது. எந்த அரசியல் சரத்து இந்தியா கூட்டாட்சி நாடு என்று குறிப்பிடுதுன்னா முதலாவது சரத்து தான் வந்து குறிப்பிடுது. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். பஞ்சாயத்து ராஜின் மிக உயர்ந்த அமைப்பு ஜில்லா பரிஷத். மாநில அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட தான் வந்து இருக்கும். அடுத்து அரசியலமைப்பின் மக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சரத்தில் வழங்கப்பட்டனா 51A. இந்தியாவின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா. ஸோ உச்ச நீதிமன்றம் தான் வந்து அடிப்படை உரிமைகளோட ஒரு பாதுகாவலனா வந்து என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஏன்னா ஸோ ஒருவருக்கு உச்ச நீதிமன்றம் எப்போ வந்து ஒருத்தருக்கு அடிப்படை உரிமைகள் வந்து ஒருத்தருக்கு மறுக்கப்படுதோ அப்போ விதி 32 என்னதுங்க, விதி 32 மூலமா அவங்க என்ன பண்ண முடியும், உச்ச நீதிமன்றத்தை வந்து அணுக முடியும். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்க. இந்த வீடியோக்கான உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்தின் அடிப்படையில் பொருளாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது? ஸோ இந்தியாவில் வந்து என்ன பண்றாங்க, 3 சரத்துகள் வந்து அந்த நெருக்கடி நிலையை வந்து பிரகடனப்படுத்தக்கூடியதா வந்திருக்கும். அதுல பொருளாதார நெருக்கடி நிலையை வந்து கொண்டு வரக்கூடிய சரத்து எது அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 4 ஆப்ஷன்ல எது ஆன்சரா வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு போடக்கூடிய வீடியோல அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அது எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். நிறைய தகவல் கிடைச்சிருக்கும். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.